வந்த உடனே ஓட்டு பண்ணி சத்தியத்தை தவறாத சந்திரகுல வம்சத்திலே பிறந்த கொஞ்சம் பாண்டவரை இவர் ராஜாக்கள் தருமன் பீமன் விஜயன் நகுலன் சகாதேவன் கொஞ்சம் பாண்டவரை இவர் ராஜாக்களில் இருவருக்கு முற்றோர் இருவருக்கும் ஏழையோர் 11 பெயர் 12 அழகு படைத்த கடிகளி அர்ஜுனன் கேதவாகுணன் பத்குணன் பாந்தவன் சுபேதவாகுணன் கண்ணஞ்சயன் கஜக்கிரீடி செந்தாமரை தொப்பில் அமர்ந்த கலசம் அவர் முதுபிலே ஒரு புண்டையும் ஏங்க ரயிலுக்கா போறீங்க கொஞ்சம் ஈரம்டா ஈரம் 11 பேர் 12 அழகு படைத்த அர்ஜுன மகாராஜன்
தாண்டிவன் என் சொந்த தந்தை வாஸ்தவம். இருப்பினும் பச்சைமனுடைய ஆலயம் உலக புகழ் பெற்ற கோஷேரிப்பட்டி எழுந்தருளிய பச்சைமன் ஆலயம் உலக புகழ் பெற்ற தெய்வம். அதனால இந்த பச்சைக்காக மூர்த்தி என்று சொல்லக்கூடிய நம்மை போல ஒரு கலைஞர் அவரு மூர்த்தி அவர்கள் தன்னுடைய குலதெய்வம் இந்த விஜயன் இருவரும் ஒன்று சேர்ந்து மாதம் தவறாமல் விலைக்கு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கான். அதுக்காக அம்மனுடைய ஆலயத்திற்காக நடத்தினாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சொல்வார்கள். இந்த ஆண்டவனுக்காக நாடகத்தை நடத்தினாலும் மக்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை வைத்து இப்போ மூர்த்தி கூட குலதெய்வமா இருக்கலாம், விஜயம் கூட மூர்த்தியோட சேர்ந்த நண்பர்களா இருக்கலாம். குலதெய்வத்துக்காக அவங்க ஆடுறாங்க. கூட வர்ற ஆளுங்க சொல்லி செய்யணும்ல, அவங்களுக்கு வழிச்செலவாவது கொடுக்கணும், பஸ்ஸாட்சியாவது கொடுக்கணும். அதனால இதுக்கெல்லாம் ஆனால் அள்ளிக்கு கொடுக்கக்கூடியவர் ஊர் பொதுமக்கள். 1 10 100 1000 500 இப்படி அன்பளிப்பாக கொடுத்து அது எத்தனையோ செலவு. வாழ்க்கையில மனிதனுக்கு எத்தனையோ செலவு. மாசம் ஒரு 50 ரூபாய், மாசம் ஒரு 100 ரூபாய் அந்த பச்சையாய்க்கு உண்டியில செலுத்தின மாதிரி இருக்கு. அதோடு மட்டுமல்ல, இப்படிப்பட்ட சபையில 10 ரூபாயை கொடுத்து அம்மனுடைய பச்சையம்மனுடைய பேரை சொல்லி சபையிலே நல்ல மவராசனா இருக்கட்டும், வாழாறு செல்லும் பாக்கியத்தோடு வாழட்டும் சொன்னா நிச்சயமாக அந்த ஆண்டவன் அருள் கிடைக்கும். சபையினுடைய வாக்கு, சபை வாக்கு, சபகோஷம் சொல்லும் சபை வாக்கு. அதனால அவங்க கையில் உள்ள காணிக்கை. ஏன்னா பார்க்க வர்றீங்க, வாழ்க்கையில எத்தனையோ செலவு. ஆனா 10 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் அந்த ஆண்டவனுடைய உண்டி காணிக்கை செலுத்துவதை போல கொண்டு வந்து இந்த நாடகக்காரர் கொடுத்தா வெளிஞ்சு அதை பங்கிட்டு தின்னா பசியாரும். 10 பேர் கொடுக்குற காசை பங்கிட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் வழிச்செலவு கொடுத்து சந்தோஷமா வைப்பார். அதனால மக்களை நம்பி இந்த பச்சையாயினுடைய அனுகிரகத்தினால விடாமுயற்சி நாடகம் நடத்தி கொண்டிருக்காங்க. அதனால இந்த பச்சையம்மன் அருளால நாடகத்தை பார்க்க வந்த ரசிகர் மக்கள் அனைவற்ற பேர்களும் சிறியோர் பெரியோர் தாய்மார் தந்தைமார் ஆனா மாணவ மாணவிகள் இங்க கூடியிருக்க சபைகள் அனைவரும் இந்த மாசம் அல்ல மாசம் தவறாமல் விலைக்கு இந்த பச்சையம்மன் ஆலயத்துக்காக நாடகத்தை காண வந்த ரசிகர் அனைவரும் அவர் கொடுக்கக்கூடிய காணிக்கையை வைத்து இதோ இங்க 15 17 ஆட்கள் இங்க துளசியாளம் வெளியேறும். அவரோட வழிச்செலவுக்காக கொடுக்கக்கூடிய காணிக்கை அம்மா தாயே பச்சையம்மா உலக புகழ்பெற்ற தாயே. அதாவது கேட்டு கொடுப்பது மனித குணம், கேட்காமல் கொடுப்பது தெய்வ குணம். ஆமா, அவங்க மனசுக்குள்ள கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தா தான் கொடுப்பாங்க. கோடி கோடியா பணம் இருக்கும், கொட்டி குவிச்சு வச்சிருப்பாங்க. கொடுக்கணுங்கிற எண்ணம் வேண்டும், இல்லன்னா இல்ல. அதனால அவர் கொடுக்கக்கூடிய தானம், கொடுக்கக்கூடிய தர்மம் சொர்ணதானம் என்று சொல்லக்கூடிய, சொர்ணதானம்னா காசு. இந்த நாடகக்காரருக்காக மாசம் தவறாம அள்ளி கொடுத்து கொண்டிருக்கா. இந்த மக்கள் அனைவரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெற்று பிறப்பு ஆடு மாடு அவரவர் செய்யும் தொழில். மக்கள் சமத்து மலை சமத்து தானி சமத்து தகர சமத்து பட்டு பெருக்கி பால் பணம் பொங்கி சென்றவரெல்லாம் சிறப்பு பொங்கி பேய் பிசாசு பிள்ளை தந்திரம் தந்திரம் எழுத்துக்கு வழிபோக்கு காத்து கருப்பு இருவாரம் அவர் பாதத்தில் வச்சு மெதிச்சு பஞ்சக்கூடிய பாராகுடியாக்கி ஏழகுடி எடுத்து வளர்த்தி குடுக்கணுங்கிற எண்ணத்தை மனிதனுக்கு உபதேசம் செய்து கொடுத்தாத்தான் நடக்கணும், செலவு செஞ்சு வீடு போகணும். கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட ஆனா குறைவில்லாத ஆன போல் நட குதிரை போல் ஓட்டும் வாழ்க்கண்டனை போல் வாழ்வு குறைவற்ற செல்வம் பல்லாண்டு வீடூடி வாழ வேண்டும்.
நமக்கு காணிக்காக செலுத்திருக்கான். ஒரு காணி கொடுத்த மறுகாணி மலை போல வளர்ந்து ஆண் போன பக்கம் அரசுபட்டாண்டு பெண் போன பக்கம் பெற்று பெருகி பச்சையவன் அருள் பெற்று எல்லாம் கடவுள் செயல். ஆமா, அவன் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாம் கடவுள் செயல். ஒன்றை நினைக்கிற ஒன்றாகும், ஒன்றை நினையாத முன்வந்து நிற்கும் நிற்கும் இணையாலும் ஈசன் செயல். நாம் எது நடக்கும் நினைக்கிறோம் அது நடக்காது, நடக்காது நினைக்கிறோம் அது நடக்கும். எல்லாம் அந்த கடவுள் செயல். கடவுள் அருள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு நெடுவழி வாழ வேண்டும் என்ற ஆண்டவனை சமர்ப்பிக்கிறேன். அதாவது கருப்பூர் வெள்ளாளத்தை சேர்ந்த செல்வம் அவர்கள் நம் நாடக கலையை நமக்காக கையிலே வீடியோ எடுத்து உலகம் முழுவதும் நமக்கு விளம்பரம் செய்து பெருமை தேடி வரக்கூடிய யூடியூப் சேனல் செல்வம் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு பச்சையம்மன் நாடக கலைக்குழு சார்பாக அமைச்சர்களே, சத்தியத்தை தவறாத சந்திரக வம்சத்திலே பிறந்த பஞ்சபாண்டவர் ஐவராஜாக்கள். ஐவராஜர்களில் இருவருக்கும் மூற்றோல், இருவருக்கும் 7 11 வயது 12 அழகு படைத்த பார்த்திப அர்ஜுனன் சொந்த தந்தை அர்ஜுன மன்னன். அப்படி இருந்தார் 10 மாதம் 300 நாள் 3000 தசம நாடி அங்கத்தை சுமந்த அருமை மேற்கொண்ட ஆளாக வரியந்தம் கருவே உருவாகி உருவே பிண்டமாகி கட்டளில தங்க தாளன தொட்டலிலே பாலோடு எல்லாம் மகத்து கொடுத்து வாழா மகனே வருங்கால இளவரசனை என்று பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி என வளர்த்தாலே மாற்றற்ற மாணிக்க மங்காத மணிவிளக்கு அம்மா 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 அம்மான்னு உலகத்தில் முதல் தெய்வம் தாய். அம்மா அப்பா யாருங்க? அம்மா அப்பா அம்மா அப்பா அர்த்தத்தை அனர்த்தம் செய்யாது. அது கொஞ்சம் வருங்க.